வசூல் ராஜா MBBS படத்தில் கமல்ஹாசனுக்கு பதிலாக கிரேசி மோகன் தேர்வு எழுதியதைப் போல நிஜத்திலும் நீட் தேர்வில் ஆள் மாறாட்டம் நடந்திருப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த மே மாதம் நடைபெற்ற இளநிலை நீட் நுழைவுத் தேர்வில் 67 மாணவர்கள் 720க்கு 720 என முழு மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்தனர். ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 பேர் முதலிடம் பெற்றனர். வசூல் ராஜா படத்தில் பிரகாஷ் ராஜுக்கு எழுந்த சந்தேகத்தை போலதான் நீட் தேர்வில் எப்படி இவ்வளவு பேர் முழு மதிப்பெண் பெற்றிருப்பார்கள் என நாட்டு மக்களுக்கு சந்தேகம். இது போன்ற சந்தேகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக நீட் தேர்வில் மிகப்பெரிய அளவுக்கு குளறுபடிகளும் முறைகேடுகளும் நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்தன. இந்த புகார் பூதாகரமாக வெடித்ததை அடுத்து முறைகேடு தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை நடத்த ஆரம்பித்தனர். பீகார் மற்றும் ராஜஸ்தானில் ஒரு வினாத்தாள் 30 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாகவும் அதிர்ச்சி புகார் எழுந்தது. இது தொடர்பாக பீகாரில் சால்வர் கேங் என்ற பெயரில் இயங்கிய கும்பலைச் சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் வினாத்தாள் கசிவுக்கு மூளையாக செயல்பட்ட மோசடி கும்பலின் தலைவன் ரவி அட்ரியையும் போலீசார் கைது செய்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். இதில் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கு பதிலாக வேறொருவரை தேர்வு எழுத வைத்த கோல்மால் சம்பவமும் அரங்கேறி இருப்பது தெரிய வந்துள்ளது. தேர்வுக்கு முந்தைய நாளே வினாத்தாளை கையில் கொடுக்க 30 லட்சம் ரூபாய் என்றால் விண்ணப்பதாரருக்கு பதிலாக வேறொருவர் தேர்வு எழுதுவதற்கு அதைவிட கூடுதல் ரேட் வசூலித்ததாக வெளியான தகவல் இவ்விவகாரத்தில் மேலும் புயலை கிளப்பியிருக்கிறது. விண்ணப்பதாரருக்கு பதிலாக தேர்வு எழுதும் நபர் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறக்கூடிய வகையில் நன்கு படித்தவர் என்பதால் அவருக்கு ரேட் அதிகமாம். அதுபோக இடையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டும் என்பதால் இந்த ஆள்மாறாட்ட ப்ராசஸுக்கு எக்கச்சக்க பணம் கைமாறியிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எல்லோருக்கும் டக்கென நினைவுக்கு வருவது கமல்ஹாசனின் வசூல் ராஜா MBBS படம்தான். அதில் ரவுடியாக நடித்திருக்கும் கமல்ஹாசன் கிரேசி மோகனை மிரட்டி உருட்டி தனக்கு பதிலாக மருத்துவ நுழைவுத் தேர்வை எழுத வைத்து மருத்துவ கல்லூரியில் சேருவார். அதே போன்ற சம்பவம் தான் தற்போது நிஜத்திலும் அரங்கேறி அனைவரையும் அதிர வைத்திருக்கிறது. இதற்கிடையே இந்த அத்துணை மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட ரவி அட்ரி குறித்த கூடுதல் தகவலும் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் உள்ள பயிற்சி மையத்தில் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயாராவதற்காக ரவி அட்ரியின் பெற்றோர் அவரை அனுப்பி வைத்துள்ளனர். 5 ஆண்டுகளுக்கு பின்னர், அதாவது 2012ஆம் ஆண்டு நுழைவுத் தேர்வை கிளியர் செய்த ரவி அட்ரி MBBSஇன் 4வது ஆண்டிலேயே படிப்பை பாதியிலேயே கைவிட்டதாகவும் அதன் பிறகு தேர்வுகளில் மோசடி செய்யும் மாஃபியா கும்பலுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்வது, வினாத்தாளை லீக் செய்வது போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவ்வழக்கு தொடர்பாக சஞ்சு முக்கியா என்பவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். பீகார் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சார்பில் நடத்தப்பட்ட ஆசிரியர் பணிக்கான தேர்வில் வினாத்தாளை லீக் செய்ததாக சஞ்சு முக்கியாவின் மகனை போலீசார் அண்மையில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சஞ்சு முக்கியாவும் அவரது மகனும் மோசடி கும்பல்களுடன் தொடர்பு வைத்துக் கொண்டு அரசு நடத்தும் பல்வேறு பணிகளுக்கான தேர்வில் முறைகேடு செய்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவ்விவகாரத்தில் தோண்ட பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி நாட்டையே அதிர வைத்து வரும் நிலையில் CBI அதிகாரிகள் தங்களது விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.